அவன் ரொம்ப நல்லவன்பா. அவன் ரொம்ப கருணையானவன், ரொம்ப அன்பானவன். எல்லார்கிட்டயும் ரொம்ப கருணையோட, ரொம்ப அன்பா, தேவையான உதவிகள அவனால முடிஞ்சது என்னவோ அப்படி செய்வான். அவனுக்கு போய் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம சாதாரணமா கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த கருணை, அன்பு அப்படின்றது வந்து அளவோட இருக்கிற வரையும் தான் அதுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அது நமக்கு பிரயோஜனப்படும். நமக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்யும். அது அளவுக்கு மீறும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாறி நம்ம சாய்ச்சிரும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு மீறிய கருணை, அன்பு அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கணும். இதுதான் நிதர்சனம். இது எப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு மிகப்பெரிய அரசன், அவன் கொடுங்கோலன்னு பேர் வாங்கினான். கருணையே இல்லாதவன், ரொம்ப கண்டிப்பானவன். அவனை பார்த்தாலே ஜனங்க எல்லாம் மிரளுதுங்க. அவனுக்கு பெரிய நல்ல பேர்லாம் இல்லை. அவன் முதுகுக்கு பின்னாடி அவனை வந்து எல்லாரும் திட்டுறாங்க. அது அவனுக்கும் தெரிய வருது. அது அவனுக்கு ரொம்ப மன உளைச்சலை பண்ணுது. நம்ம கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறோம், இதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம எப்படித்தான் இருக்கணும், ஒரு அரசன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே நான் இருக்கிறேன் அப்படின்னும்போது, ஒரு துறவியை போய் பார்க்குறான். மாறு வேஷத்தில் அவன் நகர்வலம் வரும்போது அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறான். நான் ஒரு அரசன், மாறு வேடத்தில் வந்திருக்கிறேன். அப்போ அவர் உடனே சொல்லிடுறாரு, அந்த கொடுங்கோல் மன்னன் நீதானா அப்படின்னு. ஏன் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன தவறு பண்ணேன்? இப்படி இருக்கிறது தானே ஒரு அரசனுடைய இயல்பு. அப்படி கிடையாது. அன்பாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறதும் ஒரு அரசனுடைய பண்பு தான். மக்கள் மேலே ஒரு கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், கரிசனை இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணுன்ற நினப்பு இருக்கணும். அப்போ தான் நிறைய நல்ல திட்டங்களை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். மக்கள் சந்தோஷமாக இருந்தால், உன்னை பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டாதான் இந்த இந்த சாம்ராஜ்யம் நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதனால் நீ வந்து கருணையோட அன்போடு இருக்க கற்றுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. சரி, அப்படியே நான் இருக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அவன் அதோட வந்து அந்த கொடுங்கோல்தனத்தை வந்து விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான், நிறைய உதவிகளை செய்கிறான், ரொம்ப சாஃப்டாக பேசுகிறான். அவன் வார்த்தையில் கூட கடினம் வந்து இல்லாத மாதிரி அவன் பார்த்துக்கிட்டான். இதனோட விளைவு என்னன்னா, யாருமே அரசனை பார்த்தா பயப்படவே இல்லை. அதனால ஒரு மரியாதையும் இல்லாமல் போச்சு. எங்கேயும் வேலை ஒன்றும் நடக்கலை அரசாங்கத்தில். எல்லாம் நம்ம ராஜா தானே, பார்த்துக்கலாம். கேட்ட கேள்விகள்லாம் ஒரு எகத்தாளமாக பதில் சொல்கிறாங்க, ஒரு காமெடியாக ஒரு கேலியாக வந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, பயம் இல்லை. குற்றங்கள் அதிகரித்து போச்சு. நாட்டு மக்கள் நிம்மதியாக இல்லை. முன்ன அரசன் இருந்தபோது இருந்த அந்த ஒரு இது வந்து இப்போ இல்லை. நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து மக்கள் வாழவே பயப்படக்கூடிய சூழல் உண்டாயிடுச்சுன்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது அவனுடைய காதுகளுக்கும் வருது. அப்போ வந்து திரும்பவும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். திரும்ப அந்த துறவி கிட்ட போகிறான். நீங்கள் சொன்னீங்கன்னு நான் அப்படி மாறினேன், ஆனால் இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது. இப்போவும் எனக்கு கெட்ட பேர் தான். எனக்கு கெட்ட பேர் இல்லாத ஏற்கனவே இந்த கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி, சந்தோஷம், பயமின்மை இதெல்லாம் போயிடுச்சு மக்கள்கிட்ட. குற்றம் எங்கே பாரு அதிகரிச்சிச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லும்போது அவர் வந்து அவனை ஆச்சரியமாக பார்க்குறாரு. நான் சொல்ல வந்த விஷயம் வேற, நீ புரிஞ்சிக்கிட்ட விஷயம் வேற. சரி, உனக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளு. ஒரு ஊருக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய மரம். அந்த மரத்தின் அடிவாரத்தில் ஒரு பொந்து. அதுக்குள்ளே வந்து மிகப்பெரிய கருநாகம் ஒன்றும் வாழ்ந்துட்டு இருந்தது. அது அந்த பக்கம் போகிறவங்க வரவங்களெல்லாம் பயமுறுத்துது. அந்த இடத்துல உட்கார்றவங்களெல்லாம் கடிக்கவே செஞ்சுது. நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதனால் யாருமே அந்த மரத்தடி பக்கமே போக பயந்தாங்க. இருட்டினதுக்கப்புறம் அந்த பாதையில் வருவதற்கே பயந்தாங்க. இப்போ நிறைய பேர் பாம்பை தெய்வமாக வணங்குறாங்க இல்லையா? அவங்களில் சில பேர் வந்து அவங்க தைரியமாக போய் கொஞ்சம் தூரமாக நின்று அவங்க இது பண்ணும்போது கூட அதை கூட அது செய்ய விடாத, அது அவங்கள வந்து பயமுறுத்துது. இப்போ அவங்களுக்கும் மன உளைச்சல் வந்து வருது. அதனால பொதுவாக யாருமே அந்த இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு துறவி வந்து அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு வெளிப்புறத்தில் நான் கொஞ்சம் தவம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எல்லா மக்களும் சொல்கிறாங்க, எங்கே வேணால் இருங்க, ஆனால் அந்த மரத்தடியில் மட்டும் இருக்காதீங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு கொடிய நாகப்பாம்பு ஒன்று இருக்குது, அது உங்களை விட்டு வைக்காது, உங்களை கொத்தி இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த மரத்தடியில் போய் உட்கார்றாரு. உட்காந்தோடனே அந்த உட்காந்து தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாம்பு வந்து அவரை பயமுறுத்துது. அவர் அசையவே இல்லை, அப்படியே இருக்கிறாரு தவத்திலேயே. ரொம்ப நேரமாக அது பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அது பயப்படுறவங்கள தான் வந்து நாகம் கொத்தும் இல்லையா, அசைவு அதெல்லாம் பார்த்துட்டு தான் பாம்புகள் கொத்தும். அவர் அசைவு இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கனால இந்த பாம்பும் அப்படியே வந்து இருந்துக்கிட்டே இருக்கு.
லேசாக வந்து அவரை பயமுறுத்துறதுக்கு சீருது, அவ்வளோதான். இப்போ அவர் தியானம் இருந்து முடிச்சுட்டு கண்ணை முழிக்கும்போது பார்த்தா அவர் முன்னாடியே அந்த பாம்பு இருந்தது. இப்போ அந்த பாம்பு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது, உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையான்னு. நான் ஏன் பயப்படணும், நீ என்ன மாதிரி ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் தானே, உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்னு. இல்லை, நான் பாம்பு, நான் கொத்துனா வந்து இறந்துருவாங்க, இந்த ஊர் மக்கள்லாம் என்னை பார்த்தா பயப்படுவாங்க, இந்த பக்கம்லாம் யாரும் வரமாட்டாங்க, இருட்டினதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க, நான் நிறைய பேரை கொத்திருக்கிறேன், அதனால் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, உனக்கு அந்த உயிர் மேலே பயம் இல்லையான்னு. எல்லாத்தையும் துறந்தவன் தான் துறவி, உயிர் மேலே ஒரு பற்றுதல் எனக்கு கிடையாது, அதனால உன்னை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. உன்னுடைய இயல்பு என்னவோ அதுபடி நீ இருக்கிற, என்னோட இயல்பு என்னவோ அதுபடி நான் இருந்துக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்குமான அர்த்தம். அதனால நான் எனக்கு அந்த பயம்லாம் இல்லை, உன்னை பார்த்து எனக்கு துளி கூட பயம் கிடையாது அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. ஏன் நீ இந்த ஊர் மக்களெல்லாம் பயமுறுத்துற, உனக்கு யாராவது உபத்திரவம் பண்ணால், உன் உயிருக்கு ஆபத்துன்னா, உன்னை வந்து துன்புறுத்த வந்தால் அவங்கள மட்டும்தானே நீ வந்து இது பண்ணணும், அது கூட பயமுறுத்த தான் செய்யணும். அதையும் மீறி ஆபத்து வரும்போது தான் நீ எல்லாம் முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி கொத்தணும். இதுதானே உனக்கு இயற்கை சொல்லி கொடுத்த விஷயம். நீ ஏன் அதுக்கு மாறா இப்படி வந்து ஒரு கருணையே இல்லாதவனாக இருக்கிற? உன்னை தெய்வமாக வணங்கக்கூடிய சில பேரும் அந்த ஊரில் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் உன்னை வந்து கெட்ட விஷயமா உனக்கு துன்புறுத்தணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் இல்லையே. இந்த மாதிரி இவங்களும் இருக்கலாம், அவங்களெல்லாம் நீ அலோவ் பண்ணலாம் இல்லையா? நான் என்ன செய்யணும்னா, உனக்கு கொஞ்சம் கருணை அப்படின்றது வந்து வேணும், கொஞ்சம் அன்பு வேணும், கொஞ்சம் ஏற்றுக்கிற பக்கம் வேணும், ரிசீவ் பண்ணணும். உனக்கு யார் தொந்தரவு பண்ணுறாங்களோ, உபத்திரவம் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நீ இது பண்ணணும். மற்றபடி உனக்கு கருணை அதன் வடிவமா, ஏன்னா தெய்வீகமாக உன்னை பார்க்குறாங்க, தெய்வத்துக்கு இனியா. இப்போ தெய்வீகத்தன்மை உனக்கு வரணும்னா அந்த தெய்வீகத்தன்மை கருணை அன்பின் பின்னாடி தான் அது வரும். அப்போ அதனுடைய உருவமாக நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பாம்பு வந்து அவரோட இதை வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, கருணையாகிடுது, அன்பாகிடுது, யாரையும் எதுவும் பண்ணலை, அது போனால் கூட அது பாட்டுக்கு அமைதியாக அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. இப்போ தைரியமாக போயிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சிலர் தெய்வமாக நினைக்கிறவங்க அதை வந்து என்ன செய்யணுமோ அந்த மாதிரி வணங்குறதுக்கான விஷயத்தையும் செய்கிறாங்க. அதையும் அது ஒன்றும் செய்யலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின பயம் அந்த ஊர் மக்களுக்கு போன உடனே அது ஒரு விளையாட்டு பொருளாகவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேலே கல் எடுத்து அடிக்கிறது, கொம்பு எடுத்து அடிக்கிறது, சீண்டி பார்க்கறது, கிட்ட போய் இது பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருக்குது, எதுவும் செய்யாமல். இதனால் நிறைய நேரத்தில் அது காயப்படவும் செஞ்சுருக்கு. அப்போ அது தன்னைத்தானே காப்பாற்றிக்குள்ள அங்கங்கே ஓடி ஒளியிறதுன்ற மாதிரி அவங்கள பயமுறுத்தவோ குத்துறதோ இந்த வேலையே செய்யலை. அப்போ இது ரொம்ப வீக்காகி காயப்பட்டு ரொம்ப இதான நிலைமையில திரும்ப அந்த துறவி வந்து அந்த இடத்துல உட்காரும்போது அவர்கிட்ட வருது. அவர் பார்க்குறாரு, ஏன் உனக்கு இந்த நிலைமை என்ன ஆச்சுன்னு. நீங்கள் சொன்னபடி நான் மாறினேன், அதனால் வந்த விளைவு தான் இது. மக்களுக்கு யாருக்குமே என்னை பற்றி பயம் இல்லை, எனக்கு கேலி பொருளாக்குறாங்க, என்னை கிண்டலும் கேலியுமா வந்து இது பண்ணுறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை இது நீங்கள் சொன்ன மாதிரி சிலர் என்னை வந்து வணங்கினாலுமே பல பேர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து இந்த நிலைமைக்கு வந்து என்னை ஆளாக்கிட்டாங்க அப்படின்னும்போது அந்த துறவி வந்து அதுக்கிட்ட சொன்னார், உன் இயல்பு என்னவோ அதுபடி தான் உன்னை நடக்க சொன்னேன். உன்னை துன்புறுத்த வரவகிட்டையும் நீ கருணையை காமிக்கணும், அன்பை காமிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உன் இயற்கை உனக்கு என்ன குணத்தை படைத்திருக்கிறதோ, உன்னை காப்பாற்றி கொள்ள நீ என்ன செய்யணுமோ அந்த நேரத்திலும் நீ கருணை அன்பு அப்படின்றத நீ செய்யக்கூடாது. உன்னுடைய இயல்பு என்னவோ அதுதான் நீ செய்யணும். அந்த நேரத்தில் நீ இப்படி இருக்கணும், இந்த நேரத்தில் நீ இப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அதன் அடிப்படையில் தான் நான் வந்து உனக்கு அதை சொன்னேனே தவிர நீ ஒரேடியாக 100% இது மாதிரி மாறணும் அப்படின்னு நான் சொல்லலை. இனி வந்து இந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி போகிறாரு. இப்போ இந்த கதையை வந்து அரசன்கிட்ட சொல்லிட்டு, ஏம்பா நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்யும்போது கருணையோடும் அன்போடையும் இதோடையும் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். குற்றம் நடக்காமல் காப்பாற்றக்கூடிய இடத்துல நீ கண்டிப்பாகவும் சட்டத்திற்கு உட்பட்டவனாகவும் சட்டத்தை கடுமையான சட்டத்தை ஏற்றுப்பவனாகவும் அந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதியாகவும் அந்த ரோலும் உன்கிட்ட இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான வழிமுறைகள் நீதி நெறிமுறைகளை வச்சு அந்த வரி வசூலிக்கக்கூடிய விஷயத்தை வந்து வகுத்து அதை ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக அதை மீறுபவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த இடத்துல நீ ஒரு மிகப்பெரிய வியாபாரியாகவும் அது ஒரு கணித மேதையாகவும் நீ இப்படி பல ரோல்களை சொல்லி ஒரு அரசன் என்பவன் இத்தனை ரோல்லையும் இத்தனை விஷயத்துலையும் அதுபடி நீ நடந்துக்கணும். இப்போ இந்த இடத்துல கருணை காட்ட வேண்டிய இடத்துல கொடூரமானவனாகவும் கொடூரமாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல கருணையோடவும் நீ மாற்றி மாற்றி இருக்க முடியாது. அப்படித்தான் இங்கே மனிதர்களில் பல பேர்
என்னென்ன ரோல் எடுக்கிறாங்களோ அவங்கவுங்களுடைய கடமை என்னவோ, இங்கே எல்லாருக்குமே ஒரே கடமை அல்ல. ஒரு ஆண்மகன் என்ன பிறந்த உடனே அவன் பெற்றவங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறான், வளர்ந்த உடனே ஒரு பெண்ணுக்கு கணவன் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வரான், குழந்தைகள் பிறந்த உடனே தந்தைன்ற ஸ்தானத்துக்கு வரான். அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிக்கு அவன் வேலைக்காரனாக இருக்கிறான், இல்லை அவன் வியாபாரம் பண்ணுறான் வாடிக்கையாளர்களுக்கு அவன் பொருள்களை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி நிறைய ரோல்ஸ், கடமைகள், பொறுப்புகள், இது லிஸ்ட்டு போட்டோம்னா பெருசாக போய்கிட்டே இருக்கும். இத்தனையும் அதே மாதிரி ஒரு பெண் எடுத்துட்டா அவங்களும் இதே மாதிரி தான். ஒரு பெண் என்பவள் ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கிறாங்க, அப்புறம் தாயாக இருக்கிறாங்க, தங்கையாக இருக்கிறாங்க, நிறைய ரோல் அவங்களும் பண்ணுறாங்க. அப்போது அந்தந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கடமையாற்றும் போது அந்தந்த பொறுப்புகளுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இருக்கணும், சிக்கனமாக இருக்க வேண்டிய இடத்துல சிக்கனமாக இருக்கணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸாக இருக்கணும். அப்போ கருணை எங்கே இருக்கணும், கண்டிப்பு எங்கே இருக்கணும், கோபம் எங்கே வரணும், சிரிப்பு எங்கே வரணும், எல்லா விதமான வேஷமும் நம்ம போட்டு தான் ஆகணும். இதுதான் மனிதருக்கு சொல்லப்பட்ட அவங்க வாழ்க்கையின் இயல்பு. நான் 100க்கு 100% ஒரு துறவியை போல் ஞானியை போல் நான் கருணை உள்ளம் கொண்டவனாகவே இருப்பேன் எல்லா இடத்துலையும் எல்லா ரோல்லையுமே அப்படின்னா, இந்த சமுதாயம் உன்னை ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்கும். உன் முதுகுக்கு பின்னாடி கேலி செய்ய தான் செய்யும், உன்னை தூற்ற தான் செய்யும், உன்னுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்க தான் செய்யும், உன்னை வாழவே விடாது, உன்னை அமுக்கி உங்கள் கதையை முடித்து விடும். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அளவுக்கு மீறிய கருணைன்றது நிறைய இடங்களில் தேவைப்படாது. தேவைப்பட வேண்டிய இடத்துல கருணை படணும். அதனோட லிமிட், அதனோட அளவு என்னவோ அதன்படி தான். கருணையே இல்லாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இல்லாமையும் இருக்கக்கூடாது, எல்லாம் அதன் அளவில் இருக்கணும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் முதுகுக்கு பின்னால் கேலி செய்பவர்களை நினைத்து வருந்தாதே. ஏனென்று சொன்னால் அவர்கள் முன்னாடி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. புரிஞ்சுதா? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.